இன்னைக்கு காலையில வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட நேம் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்குன்றது எந்த இதுலயுமே வரல. சேலத்துல இருந்து சென்னையில குரோம்பேட்டைன்னு சொல்லிட்டு அங்க அவங்க டீமோட போயிருக்காரு. இவர் போன டீம் வந்து மகாதேவ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்சி மூலியமா தான் இவர் போயிருக்காரு. மொத்தம் இவங்க குரூப்ல 49 பேர் போயிருக்காங்க. நாங்க கடைசியா ரீச் பண்ணது செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி நைட்டு எங்ககிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் புதன்கிழமை காலையில வந்து 8:30க்கு எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்காரு. அவ்வளவுதான் பேசினாரு. சும்மா ஜாப் பத்தி மட்டும் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. எங்க இருக்கேன் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொல்லல. அதுக்கப்புறம் நாங்க கால் பண்ணணும், போனும் ரீச் ஆகல. அப்புறம் நாங்க மீடியாவுக்கு இதுக்கு நேற்று நைட் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களும் வந்து அவங்க சைடு என்ன விசாரிக்கணுமோ அவங்களும் விசாரிச்சாங்க. அவங்களுக்குமே எந்த தகவலும் இல்லை. அப்புறம் இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். போயிட்டு தாசில்தார்கிட்ட அந்த மனு எல்லாம் கொடுத்தோம். அவங்களும் முயற்சி பண்ணாங்க. டெல்லியில இருக்கிற எம்பசிஸ் கிட்டையும் கேட்டாங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியலங்கிறாங்க. நீங்க இந்த போனாங்களே ஏஜென்சி மகாதேவ் அவங்க கிட்ட ஏதாவது அவங்களையும் கால் பண்ணோம். அவங்க கிட்டயும் ஃபாலோ பண்ணோம். என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு எங்களுக்கும் இன்னும் எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டா எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கும் இன்னும் ரீச் ஆகல அப்படிதான் சொல்றாங்க. என்னங்க சார்? 49ன்னு சொல்றாங்க சார். ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க? மனு வாங்கிட்டாங்களா? என்ன சொல்றாங்க? மனு அதாவது நான் இது லெட்டர் வாங்கல. ஆனா அதுக்கு பதிலா என்ன எங்க வீட்டுக்கார டீட்டெயில்ஸ், என்னோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதிக்கிட்டாங்க. எப்போ போனாங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எழுதிக்கிட்டாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணினாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நாங்க கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் 2:30 மணி வரைக்கும் காலையில 11 மணிக்கு போனேன். 2:30 மணி வரைக்கும் அங்கதான் இருந்தேன். இல்லப்பா, சைனா எம்பசி லிஸ்ட்ல வந்து அவங்க பேர் இல்லை. இப்ப நாங்க போய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதாவது அவங்க நியூஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, எம்பசியோட கான்டாக்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி. அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்லயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து அவங்களுக்கு எல்லா மெசேஜும் கொடுத்துருக்கோம். அவரோட நேமு, அவரோட வயசு, பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாம அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா கால் பண்ணிக்கிறோம். கால் பண்றப்ப ரேண்டமா வந்து ஒரு சில டைம்ல வந்து அவங்க பிக் பண்றாங்க. பிக் பண்ணி இந்த மாதிரி வந்து எந்த இதுல இருந்து வந்திருக்காங்க, நேம் டீடைல்ஸ், அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க கிட்ட நாங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அந்த எம்பசி டீம் பேசுனதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்கியூ டீம் வந்து போயிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான தகவல் வந்து எதுவுமே ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி பேசணும். அப்ப வந்து அந்த தகவல் தெரிஞ்சிச்சு. நீங்க 26 என்னமோ பேசினதா அவர்கிட்ட பேசினதா சொல்றீங்க. ஆமா. அன்னைக்கு அவர் எங்க இருந்தாரு? இந்த மழை வெள்ள பாதிப்பு இருந்ததுல அதெல்லாம் அவர் கடந்து போயிட்டாரா இல்ல எப்ப அந்த இடத்துல? இல்ல, அவர் வந்து அந்த கைலாச பயணத்தை முடிச்சுட்டு திருப்பி இங்க ரிட்டர்ன் வர்றதுக்கோசரம் வந்து அவர் அங்க தங்கி இருந்திருக்காரு, மேல தங்கி இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா காட்மாண்டுக்கு வந்து அவர் வரது அங்க அவர் அங்கிருந்து அவரோட காட்மாண்டுக்கு வந்து அவரோட பயணம் வந்து மேற்கொள்ளணும். இப்போ மேற்கொள்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு இப்ப லாஸ்டா வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுனது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 மணிக்கு பேசியிருக்காரு. அங்க வெள்ளம் ஏற்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10:30 மணி சுமாருக்கு வந்து வெள்ளம் ஏற்பட்டுருது. அப்பையிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவரோட போன் வந்து தொடர்பு கொள்ள முடியல. இப்ப இதுல என்னன்னா, இப்ப அவங்க தமிழக இப்ப நியூஸ்ல வந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 58 பேர் வந்து இதாயிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. இன்னைக்கு காலையில வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட நேம் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்குன்றது எந்த இதுலயுமே வரல. அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து போன மகாதேவ் டீம் மூலியமா வந்து போனவங்களுக்கு யாருக்குமே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு.